வெல்கம் டு சிகே யூனிக்டெக்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சுகர் பீடு ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். சுகர் பீடு வச்சு அதுக்கு முன்னாடி பீட்ஸோட டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் பேசிக்ஸ் லெவல்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கிளாஸஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பியூர் பீல்டு எடுத்திருக்கேன். பியூர் பீல்டு வந்து இந்த பீடு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது வந்து 5 mm 6 mm இந்த சைஸஸில் இருக்குது. 4 mm இந்த மாதிரி சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து 4 mm பீடு இது வந்து அதோட கொஞ்சம் சின்னது. இது வந்து அதோட கொஞ்சம் பெருசு 5 mm பீடு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து 4 mm, இது வந்து 5 mm. நான் வந்து கம்மியாக தான் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பீட்ஸு பேர் பீட்ஸு ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுகர் பீடு. இது வந்து அவ்வளோவா கலர் வந்து ஃபேட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் கருத்து போகாது. இது வந்து கொஞ்சம் கேரண்டியான பீடு. நான் யூஸ் பண்ணுற பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா ப்ரிஸோ யூஸ் பண்ணுவேன். ப்ரிஸோ பிராண்ட் இப்போ இந்த வாட்டி வாங்கலை, கிடைக்கல. அதனால் ஏ ஸ்டாருன்ற பிராண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஏ ஸ்டாரு, ப்ரிஸோ இது 2 பிராண்டை தவிர நான் வேறு எதுவும் வாங்க மாட்டேன். ஏன்னா நிறையா கருத்துருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த பீடு வாங்குவேன். நம்ம வந்து பீடு வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. ஏர்டெக் காற்று போகாத ஒரு டப்பாவோ இல்லை. நான் வந்து இதில் வந்து இந்த கவரோடையே ரப்பர் பேண்டு மாட்டி வச்சுக்குவேன். நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணி. நிறைய பேர் வந்து ஏர்டெக் கண்டெய்னர்னு அந்த டப்பாவில் போட்டு வைக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு காற்று போகாமல் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வரும். பீட்ஸ் எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பீடு. நான் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் அவைலபிள். நிறைய பீட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட அவைலபிளாக இருக்கிற பீட்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது. இப்போது ஃபுல்லாகவே கட் பீடு தான். இது எல்லாமே கர்த்தனா பீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பீடு. இதெல்லாம் இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இனிமேல் வந்து உங்களுக்கு பீட் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். இதுலேயே நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்னால் இமேஜஸ் இல்லை, ப்ளவுசஸ்லாம் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ஒர்க்கு இமேஜஸும் பீட் வச்சு பண்ணணும். ஆனால் வந்து ரொம்ப அதிகமாகலாம் வராது. ஃபஸ்ட்டு வீடியோ பேசிக்ஸ் இதில் வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட் ஒர்க் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இருக்காது. கட் பீட்னால் டியூப் பீடு வந்து கட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த டியூப் பீடை வந்து கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து கட் பீடு. இது சொல்லுவாங்க கர்த்தான பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த பீடு வந்து நம்ம ஃப்ளார் டிசைன் எல்லாத்துக்குமே, பீகாக்கு ஃப்ளார் டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கலர்ஸாக கொஞ்சம் நல்லா கொடுத்திங்கன்னா கிராண்ட் லுக்காக தெரியும். எல்லாமே நான் காற்று போகாத மாதிரி தான் ஒன்றா பேக் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸில் கூட கலர்ஸ் அவைலபிள்.
நான் வந்து இந்த டப்பாலெல்லாம் போட்டு வைக்கிற பழக்கம்லாம் ரொம்ப இல்லை. டப்பாவில் போட்டு வைப்பேன், ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். ஆனால் அந்த அளவுக்கு என்கிட்ட நான் அதுக்குன்னு தனியாக வாங்க மாட்டேன். இருக்கிறதுலே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இந்த கவர் வந்து நான் அதுக்கு முன்னாடி பீட்ஸ் எல்லாம் வாங்குறது, மொத்தமாக வாங்குறதுல வந்து இந்த மாதிரி கவர்ஸ் கிடைக்கும் எனக்கு. அதில் வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறத வந்து நான் இது பண்ணி அந்த ஒரே கவராக போட்டு வச்சுருவேன். ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் சுகர் பீட்ஸு. இதில் வந்து நிறையா கலர்ஸ் அவைலபிள் தான். இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கட்பீடும் இந்த கலர்ஸ் சொல்கிறேன், கலர்ஸை பொறுத்த வரைக்கும் கட்பீடாக இருந்தாலும் சுகர் பீடாக இருந்தாலும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா காற்று போகாத மாதிரி ஸ்டோர் பண்ணால் தான் உங்களுக்கு லைஃப் வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சாயம் போன மாதிரி ஆகிடும். ஓகேவா? இது ஃபுல்லாகவுமே சுகர் பீடு தான் நான் யூஸ் பண்ணுறது. நம்ம இதில் வந்து கோல்டு கலர் மட்டும்தான் அவைலபிள்னு இல்லை, இந்த மாதிரி கலர்ஸும் அவைலபிள். ஓகேவா? இப்போ தான் நீங்கள் வந்து பீட் ஒர்க்குக்கு வரீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பீட்ஸ் பற்றி ஒவ்வொரு இதுவும் தெரியணுன்றதுக்கோசம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணணுன்னா சுகர் பீட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஸ்டாரு இல்லாட்டி ப்ரிசோ இந்த 2 பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு லைஃப் வரும் நல்லாவே, அவ்வளோவா ஃபெய்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2mm பீடு, 3mm பீடு, இந்த மாதிரி பீட்ஸு இதெல்லாம் பஞ்சாக தான் வரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு தேவையான பஞ்சு நீங்கள் வந்து இங்கே லோக்கலில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நான் ஹோல்சேலில் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்குவேன். இது பார்த்திங்கன்னா 5mm பீடு, இது வந்து 1mm. இந்த மாதிரி சைஸஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? சாரி, இது வந்து 2mm. என்கிட்ட 4mmலாம் இருந்தது, காலி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து இந்த மாதிரி பஞ்சாக தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி கம்மியாக வேணும்னா நீங்கள் இவ்வளோக்கு பஞ்சாக வாங்கிக்கலாம். ஒரு 2 லைன் 3 லைன் கேட்டால் கூட லோக்கல் கடைகளில் தருவாங்க, நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற கடைகளில். நீங்கள் இது ஹோல்சேலாக வாங்கணுன்னா நம்மளுக்கு பஞ்சாக தான் தருவாங்க. இந்த மாதிரி இந்த பீட்ஸ் எல்லாம் ஒரு சைஸஸ் பொறுத்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் பால் பீட். ஆஃப் பால் பீடில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் அவைலபிள். இது வந்து இதுவும் பஞ்சாக தான் கிடைக்கும். இது வந்து 2mm. பார்க்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஆஃப் பால் பின்னாடி வந்து இது என்னன்னா பின்னாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், முன்னாடி வந்து இந்த மாதிரி மேடாக இருக்கும். முன்னாடி வந்து மேடாக இருக்கும், பின்னாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? இது ஆஃப் பால் பீடும்பாங்க. இதில் வந்து இந்த மாதிரி சைஸஸ்லாம் அவைலபிள்ஸ். நம்மளுக்கு பீட்ஸை பொறுத்த வரைக்கும் பால் பீட்ஸும் சைஸஸ் அவைலபிள். 5mm, 4mm, 2mm, 1mm இந்த மாதிரி சைஸஸில் இருக்குது. இது கூட அதே மாதிரி தான். ஓகேவா? இது வந்து ஆஃப் பால் பீட்ஸில் வந்து எனக்கு இந்த 2mm சைஸும் 5mm சைஸும் இருக்குது என்கிட்ட. இந்த மாதிரி சைஸஸ்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் பீட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நான் வந்து என்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் உங்கள்கிட்ட காட்டுறேன், நான் வாங்கலை இன்னும். அதனால் நிறைய பீட்ஸை நீங்கள் சொல்லலைன்னு சொல்லாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூப் பீடு. நம்ம கத்தான பீடு பார்த்தோம் பார்த்தீங்களா, கட் பீடு. அந்த இதை வந்து இது வந்து 2ஆக கட்டாச்சுன்னா அதை அந்த கத்தான பீடு அந்த மாதிரி வரும். இது வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சின்ன சைஸ் இருக்குது. இப்போ வந்து ப்ரூச் ஒர்க்ஸ் எல்லாம் நிறையா இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே யூஸ் பண்ணுறாங்க டியூப் பீடு.
ப்ரூச்சருக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களாம். அதில் வந்து இந்த மாதிரி டியூப் பீடு வந்து கொஞ்சம் லென்த்தாகவே வரும், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இது கூட கிராம் கணக்கு தான். இந்த மாதிரி வாங்கினா தான் உங்களுக்கு பஞ்ச் கணக்கில் தருவாங்க, ஓகேவா? மற்றபடி சுகர் பீடு, கட் பீடு, டியூப் பீடு இது எல்லாமே உங்களுக்கு கிராம் கணக்கில் தான் வரும். நீங்கள் பியூர் பீடு இதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கிராம் கணக்கில் தான் வரும். இப்போதைக்கு கிளாஸுக்கு தேவையான அளவு மட்டும் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் எடுத்து செய்கிற மாதிரினா நீங்கள் கொஞ்சம் சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? வாங்கி சேஃபாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கருத்து போகிறது. இதெல்லாம் நான் வாங்கி எப்படி இருக்கும், ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வரப்போ நான் செஞ்ச ஒர்க்கு இதெல்லாம். இப்போ ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் பேக் பெயின்ன்றனால ரொம்ப எடுக்கலை. ஸோ அந்த டைமில் நான் பண்ண ஒர்க்ஸ் இதெல்லாம், ஓகேவா? அதில் மீதியானது தான் இந்த இதெல்லாம். நான் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இப்போ கிளாஸ்க்கோசம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுமே, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கேளுங்க. இன்னொரு பீடு இந்த மாதிரி காற்று போகாத டப்பாவில் நம்ம இது பண்ணி வச்சுக்கிட்டோன்னா என்கிட்ட இருக்கிற டப்பாங்க ஒவ்வொருத்துலேயும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன், ஓகேவா? சின்ன சின்ன டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இல்லாட்டி இது ஒரு டப்பா, சின்ன டப்பா என்கிட்ட இருந்தது, இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி அருண் ஐஸ்கிரீம் டப்பாவிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து காற்று போகாத இதெல்லாம் வாங்கி எப்படியோ ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. கலர் வந்து இன்னுமே கருக்காமல் அப்படியே இருக்குது. இது வந்து வீட் பீடுன்னு சொல்லுவாங்க, கோதுமை மாதிரி இருக்கும். இது பேர் வந்து வீட் பீடு. இதில் நிறையா ட்ராப் பீடு இருக்குது, நிறைய பீடு பேர்லாம் நிறைய இருக்குது. நான் வந்து அதை பார்த்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் வாங்கி உங்களுக்கு அதுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு பீட்ஸில் இந்த வெரைட்டியான பீட்ஸ் இருக்குதுன்ற தெரியணுன்றக்கோசம் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து சுகர் பீடில் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்றதை சொல்லித்தரேன். தேங்க்யூ.